சார் இந்த ஜனங்க நன்றி இல்லாத ஜனங்க சார். எவ்வளோ சார் அப்படி சொல்றீங்க? அப்படி இல்லை சார், இந்த ஜனங்க பார்த்து ஐஃபையாக ஆகணும் சார். இந்த இடம் நானும் வெளியே நான் போடவே மாட்டேங்க. இவருக்காக இந்த வாட்டி நான் கொடி கூட பிடிச்சேங்க. மக்களுக்கு அவ்வளோ நன்மை செய்தாருங்க சார். வேறு எதுவுமே தேவையில்ல சார். விஐபி தொகுதி சார். இந்த ஜனங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் பாருங்கள் சார். ஐஃபையாக 100 வாட்டி சார். ஒரு சிஎம் இந்த தொகுதிக்கு நின்றுது அவருக்காக இல்லை, அந்த முகத்துக்காக அந்த மக்கள் நல்லா செய்தாருங்க. ஒவ்வொரு டைமும் என்னென்ன தேவை எல்லாருக்கும் பார்த்து செய்தார். என்ன தேவை இருக்குது அந்த ஜனங்களுக்கு செய்யணும். நைட்டை பகலும் பார்த்துன்னு 24 மணி நேரம் வந்துட்டு இருப்பாங்க. தலைவர் யார் என்ன வேணும் கேளு. எங்கள் மண்டபத்தை பாருங்கள், ஐஃபையாக இருங்க. நாங்களாம் போக முடியாதுங்க. டெய்லியே பார்த்து அந்த மண்டபத்தை பார்த்து அந்த ஜிகேஎம் காலில் ஸ்விம்மிங் பூல் என் பிள்ளைங்களை அடிக்கடி 150 ரூபா 100 அப்பா நான் ஸ்விம்மிங் பூல் போகிறவா எல்லாம் மனசு ஆசையாக இந்த பக்கத்துலேயே இருக்குதுடா, நீங்களே போயிட்டு வந்து அனுபவிச்சானுங்க. அப்பா ஜிபே பண்ணுப்பா ஒரு 50 ரூபா பசங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணானு. இப்போ மன வருத்தமே அவர் தோக்க விட்டவன். நான்லாம் அடுத்த முதலமைச்சர் அவர் தான் கையெழுத்து போடுவார். நான்லாம் பேட்டி கொடுத்தேங்க. மனம் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் அவர் தோல்வியை கண்டு வாய்ப்பு இல்லை. ஆனால் மீண்டும் சொல்கிறேன், அவர் தான் முதலமைச்சர் ஏற்பார். அவர் இதை பற்றிலாம் சோர்ந்து போக மாட்டார். நல்ல மக்கள் நல்லா சேர்ந்துருக்கிறாரு. ஒரு ஜனங்க தெரியாத சேர்ந்துச்சு தவறு. அந்த ஜனங்க தவறு அதை உணர்வாங்க. கண்டிப்பாக உணர்வாங்க. யார் சிஎம் இவ்வளோ சேர்ந்துருக்காங்கல்ல, கூடிய சீக்கிரம் பார்ப்பாங்க. யார் எங்கே பாருங்கள், இந்த தெருவில் அண்ணா நகர் பார்க்கை பாருங்கள். இந்த பார்க்கு நாங்களாம் 24 மணி நேரம் ஏன்னா ஒன்று முன்னே இந்த ஹாஸ்பிட்டல் கூட வருவோம். பெரியார் நகருக்கு பார்த்தா 10 நாள். இந்த 5 வருஷத்தில் எத்தனை வாட்டி சிஎம் இங்கே வந்துட்டு போயிருப்பாரு? ஏங்க கணக்கே கிடையாதுங்க. சிஎம் கணக்கே கிடையாது. யாரும் வர மாட்டாங்க. நினச்சா ஓடி வருவாருங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முதலமைச்சர்ன்றல எம்எல்ஏ கூட செய்ய மாட்டாங்க. 1000 வாட்டி இந்த மக்களுக்கு என்னென்ன தேவை இருக்குது உடனே வந்ததுங்க. தண்ணியிலேருந்து ரோடுலேருந்து ட்ரைனேஜ் ப்ராப்ளம் இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜனங்கள்லாம் பயங்கரமாக நன்றி சொல்லணும். இன்னைக்கு விஐபி தொகுதின்னு குத்தா இருப்பார், அதுவே பெரிய விஷயங்க. இதெல்லாம் எவ்வளோ தண்ணி ஓட தருமா, இதில் எவ்வளோ கோடி நின்று கூட நின்று எவ்வளோ மக்களுக்காக செய்யணுன்ட்டு சேவை செய்யினார்.